أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ரமலான் நோன்பு நோட்பதற்காக காலை சகர் நேரத்திலே சகர் நேர சிந்தனைகள் என்ற இந்த பயான் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்டிருந்தார்கள். தன்னுடைய தூதுத்துவ பணியை நிறைவு செய்து தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் பல இடங்களில் அவர்கள் ஆற்றிய உரை வரலாற்றுகளிலே பொன்னெழுத்துக்களால் வைர வரிகளால் பாதுகாக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பேருரையாக இன்று வரை மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே எத்தனையோ ஆட்சியாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனையோ புரட்சியாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனையோ தத்துவ மேதைகள் வாழ்ந்திருக்கிறார்கள், வரலாற்றை புரட்டி போட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்பது, வரலாறு என்பது மிகவும் வித்தியாசமானது, மிகவும் புகழ்பெற்றது. இதை நாம் சொல்வதை விட வரலாற்று ஆய்வாளர் கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் சொல்கின்றார். அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். வரலாற்றை புரட்டி போட்ட மக்களுடைய பல பேருடைய வரலாறுகளை எல்லாம் ஆய்வு செய்து அதில் ஒரு 100 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த 100 பேரை வரிசைப்படுத்துகின்றார். இவங்களாம் பெரிய புரட்சி செய்தவங்க, பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பை செய்தவர்கள். பலருடைய வரலாறை அவர் தொகுக்கின்ற போது அதில் முதலிடத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய அவர் தான் வணங்கக்கூடிய கடவுளாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இயேசுவுக்கு கூட 3வது இடத்தை கொடுத்துவிட்டு முதலிடத்தை முகமது நபி அவர்களுக்கு கொடுக்கின்றார். கொடுத்துவிட்டு அவர் காரணத்தை சொல்லும்போது கூட சொன்னார், தான் என்ன பிரச்சாரம் செய்தாரோ அப்படி வாழ்ந்து காட்டியதோடு மட்டுமில்லாமல் அதற்காக ஒரு பெரும் சமுதாயத்தை அவர் வழிநடத்தினார் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அவர் கருதி முதலிடத்தை நபிகள் நாயகம் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க நபித்துவம் கிடைத்த பிறகு 23 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த 23 ஆண்டு கால பிரச்சாரத்தையும் சாறு பிழிந்து கடைசியிலே தன்னுடைய அந்த இறுதி பேருரை என்று சொல்லக்கூடிய மீனாவில் பேசினது, முஸ்தலிஃபாவில் பேசினது, தன்னுடைய கடைசி ஹஜ்ஜி பயணத்தில் பேசியதெல்லாம் தொகுக்கப்பட்டு வரலாற்று ஆய்வாளர்களால் இன்று இறுதி பேருரை என்று சொல்லப்படுகின்றது. இது வரிசை கிரயமாக இல்லை என்று சொன்னாலும் நபி மொழிகளிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இதை கேட்டு இருக்கிறோம். அவருடைய இறுதி நிலையிலே அவர்கள் மினாவில் இருந்தபோது சொன்னதை கேட்டு இருக்கிறோம், முஸ்தலிஃபாவில் இருக்கும்போது சொன்னதை கேட்டு இருக்கிறோம் என்று தொகுக்கப்பட்ட அந்த விஷயங்களை, அவருடைய பட்டியலை தான் இறுதி பேருரை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். பொதுவாகவே ஒரு புரட்சியாளர்கள் இருக்கிறார்கள், புரட்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள், ஆட்சி செய்தவர்கள் இருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள், பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள், பெரும் தத்துவ மேதைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவருடைய இறப்பு என்பது எப்போது என்றே தெரியாது. பலருடைய இறப்பு என்பது பல சந்தேகங்களை எழுப்பக்கூடிய இறப்புகளாக கூட கடந்த கால வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு இந்தியாவில் வாழ்ந்த புரட்சியாளர் என்று சொல்லக்கூடிய அம்பேத்கர், அவர் ஒரு இயற்கையான முறையில் இறந்திருந்தால் கூட அவருடைய மரணத்தில் சிலர் சந்தேகத்தை எழுப்புகின்றார்கள். அவர் பௌத்த மதத்தை தழுவிய சில நாட்களிலே அவருடைய இறப்பு நடக்கின்றது, இதற்கு பின்னால் ஏதோ சதி இருக்கிறதோ என்ற சந்தேகம் இருக்கிறது என்ற அந்த சந்தேகத்தை எழுப்புகின்றார்கள். சமீபத்திலே அப்துல் கலாம் இறந்து போனார். ஒரு மேடையிலே, ஒரு மேடை நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளக்கூடிய அந்த நிலையிலே அவர் இறக்கின்ற போது அதிலே ஒரு சிலர் சந்தேகத்தை எழுப்புகின்றார்கள். பலருடைய இறப்புகள் திடீர் மரணங்களாக ஆபத்துகளில் விபத்துகள்லாம் நடக்கக்கூடியதெல்லாம் பார்க்குறோம். இந்தியாவுடைய தேசத்தந்தை என்று போற்றப்படக்கூடிய காந்தி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வருகின்ற போது அவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறாரோ அந்த மதத்தை சேர்ந்த ராம பக்தர் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்த காந்தி அவர்களை ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த கோட்ஸை சுட்டு தள்ளக்கூடிய ஒரு நிலை நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். இப்படி ஒருவருடைய இறப்பு எப்பொழுது நடக்கும் என்பது தெரியாத அளவிற்கு பல தலைவர்களுடைய வரலாறு இருக்கிறது. இந்தியாவில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்திரா காந்தி இருந்தாங்க, இந்திரா காந்தி ஆட்சியாளராக இருந்தார்கள், இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாங்க. அவர்களுடைய பாதுகாவலர்களாலே அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்ற வரலாறு நமக்கு தெரியும். அதே போல் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கும்போது ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருகிறார். ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு வருகின்ற போது அங்கு குண்டு வெடிப்பு நடந்து அதன் மூலமாக அவர் இறந்த ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி
ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள், தலைவர்களாக இருந்தவர்கள் எப்பொழுது இறப்பாங்க, என்ன மாதிரியான சூழ்நிலையில் அவர்களுடைய இறப்பை அவர்கள் சந்திப்பார்கள் என்பது ஒவ்வொருவருக்கும் கேள்விக்குறி. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பு என்பது முன்பே தீர்மானிக்கப்பட்ட, முன்பே தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது. தன்னுடைய இறப்பு தருவாயை அறிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறப்புக்கு முன்னால் சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய முக்கியமான செய்திகளை தொகுத்து சொல்லக்கூடியதுதான் இறுதி பேருரை என்று வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. இதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உணர்ந்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் வருகின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவ தூதர் வருவாங்க. வந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட குர்ஆனை ஓத சொல்லி கேட்பாங்க. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் நபித்துவத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். 22 ஆண்டுகள் ரமலானுக்கு முன்னால் வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓத சொல்லி கேட்கின்ற போது ஒரு முறை ஓத சொல்லி கேட்பாங்க. அது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு என்ன வந்ததோ அதை முதல் ஆண்டில் கேட்டாங்க. 2 வருஷத்துக்கு என்ன வந்ததோ அது 2வது ஆண்டில் கேட்டாங்க. 3 வருஷத்துக்கு என்ன குர்ஆன் வந்ததோ அதை 3வது ஆண்டில் கேட்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்த தொகுப்புகளை எல்லாம் ஒவ்வொரு ஆண்டு அந்த ரமலானுக்கு முன்பாக ஒரு முறை ஓத சொல்லி அதை சரி பார்த்து விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. இப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் நபித்துவத்துடைய 23வது ஆண்டில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை 2 முறை ஓத சொல்லி கேட்கிறார்கள். அதாவது 22 வருஷம் ஒரு நடைமுறை இருந்தது. 23வது வருஷம் அந்த நடைமுறை அப்படியே மாறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை வைத்தே கணித்து விடுகின்றார்கள், இதோடு நாம் கடைசி நிலையை அடைந்து விட்டோம், நாம் மரண தருவாயை நெருங்கி விட்டோம் என்பதை ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். பொதுவாக நம்ம குர்ஆனை ஓதுகிறோம் என்று சொன்னால் நம்ம குர்ஆனை மனனம் செய்து அதை ஓதக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரை அந்த நிலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும்போது, லாத்து ஹர்ரிக் பிஹி, நீங்கள் வேகப்படுத்தாதீங்க, லிசானகலி தக்ஜல பிஹி, உங்களுடைய நாவுகளை நீங்கள் வேகமாக அசைத்து அதை குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் வேகமாக செய்ய வேண்டிய நிலை இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், அதை ஒன்று திரட்டுவதும் அதை ஓத வைப்பதும் நம்ம புறத்தில் உள்ளது. ஃபைதா ஹரக்னாகு ஃபத்தவி குர்ஆனா, நீங்கள் நம்ம என்ன சொல்லப்படுகிறதோ அதை நீங்கள் திரும்ப சொன்னால் போதும். அதை ஒன்று திரட்டுறது, அதை பாதுகாக்கிறது, அது நம்முடைய வேலை. நீங்கள் நம்ம என்ன சொல்லி தருகிறோமோ அதை நீங்கள் திரும்ப சொன்னால் போதும். சும்மா இன்ன அலைன பயானா, அதாவது நீங்கள் அந்த குர்ஆனை பற்றிய ஞானங்களை சொல்லித்தர வைக்கிறதும் அதுவும் என்னோட வேலை தான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். குர்ஆனை நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு இல்லை. அவங்க சொன்னால் போதும், அது அவர்களுடைய உள்ளத்தில் பதியை செய்யப்படும். அப்படி பதியை செய்யப்பட்ட குர்ஆனை ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சரிபார்க்க வருவாங்க. அது 23வது நபித்துவம் கிடைத்த 23வது ஆண்டு 2 முறை ஓத சொன்னதிலிருந்தே நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய இறுதி நிலையை, இறுதி கட்டத்தை அடைந்து விட்டதை உணர்ந்து கொண்டார்கள். இதை பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெளிப்படுத்தவும் செய்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த என்னுடைய இறப்பு தருவாயை நான் அடைந்து விட்டேனும் போது ஃபாத்திமா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து சிரிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட கேட்குறாங்க அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய தூதருடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை என்று சொல்லி மரண தருவாய் வரைக்கும் அந்த விஷயத்தை சொல்லலை. அதற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் அவருடைய இறப்பு நெருங்கி விட்டதை எனக்கு சொன்னாங்க, அதை நினைத்து நான் வருத்தப்பட்டேன், அதற்காக கவலை கொண்டேன், அதற்காக அழுதேன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நான் இறந்த பிறகு என்னை முதலாவதாக சந்திக்கக்கூடியது நீதான் என்னை அடுத்தது சந்திக்க வருவாய் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொர்க்கத்தில் பெண்களுடைய தலைவியாக நீ இருப்பாய் என்பதை சொன்னாங்க. இதை கேட்ட பிறகுதான் நான் சிரித்தேன் என்பதை அதற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இறப்புக்கு பிறகு இந்த செய்தியை சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எதை கணிக்கிறார்களோ அது தொடர்ச்சியாக மக்களிடத்தில் சொல்லவும் செய்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய இறப்புக்கு பிறகு தெரிவிக்கிறாங்க. இதே மாதிரி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அனுப்பக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஊர் எல்லை வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. அவர்களை வழி அனுப்புகின்ற போது சொல்கிறாங்க, நீங்கள் திரும்ப வருகின்ற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இருக்கக்கூடிய சூழல் இருக்காது, நீங்கள் பள்ளிவாசலை பார்க்கலாம், மற்ற விஷயங்களை பார்க்கலாம் என்று சொல்லி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்கணும். அதே மாதிரி ஹஜ்ஜி செய்வதற்காக வரக்கூடிய சூழ்நிலையில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா மக்களிடத்தில் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்கள் உம்ராவை பற்றியோ ஹஜ்ஜை பற்றியோ எது வேண்டுமானாலும் இப்பொழுதே என்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு நான் உங்களோடு இருக்க மாட்டேன் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க.
அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக கூட மாறிவிட்டது. எல்லோருமே நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை கேட்டுவிட்டு அதை பேசி அல்லாஹ்வுடைய தூதர் இதோடு நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அது சம்பந்தமாக மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியதை எல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். அதே போல் தூது செய்தி நிறைவேறக்கூடிய ஒரு நிலையையும் வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கடைசி காலகட்டத்தில் அவங்க ஹஜ்ஜில் இருக்கின்ற போது தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி சொல்லக்கூடிய இந்த வசனம் அருளப்படுகிறது. இன்றைய தினம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், இந்த அருட்கொடையை நான் பொருந்தி கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த இறை வசனம் இறக்கி அருளப்படுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, என் உயிர் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி உபதேசம் அனைத்தையும் அங்கே சொன்னார்கள். அவங்க இறுதி நிலையை அடைந்து விட்டார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இப்படி அந்த நபித்துவம் முடியக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ்வுடைய தூதர் உணர்ந்தார்கள், அதை மக்களிடத்தில் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அந்த இடத்துல அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்துடைய 3வது வசனத்தை இறக்கி அருளுகின்றான். மார்க்கம் பரிபூரணமாகின்றது, மார்க்கம் நிறைவு பெறுகிறது என்பதை நபித்தோழர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஒவ்வொரு செய்தியாக கேட்டு அதை ஆர்வப்படுத்தினார்கள், நன்றாக கவனம் செலுத்தி அதை படித்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எல்லா நேரங்களையும் வந்து இதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான், அதை விசாரிக்கக்கூடிய நேரத்தில் நான் உங்களிடத்தில் இந்த செய்திகளை எல்லாம் சொன்னது குறித்தும் கேட்பான், இதையெல்லாம் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லிவிட்டேனா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. அப்போ நபித்தோழர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஒன்று விடாமல் எல்லாம் முழுமையாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வானத்தை நோக்கி அல்லாஹும் அஷ்ஹத் அல்லாஹும் அஷ்ஹத் அல்லாஹும் அஷ்ஹத், அல்லாஹ் நீயே சாட்சி, அல்லாஹ் நீயே சாட்சி, அல்லாஹ் நீயே சாட்சி என்று 3 முறை, அதாவது இடத்துல வந்து உறுதிப்படுத்துகிறாங்க, நம்ம தூதுத்துவ பணியை செய்ய வந்தோம், அது முறை நிறைவடையக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம், இதை நாம் மக்களுக்கு சொல்கின்ற போது அதை முழுமையாக சொல்லிவிட்டோம் என்பதற்கு யாரிடத்தில் சொன்னோமோ அந்த மக்களே சாட்சியாக இருக்கிறார்கள் என்பதை சாட்சியாக்கிவிட்டு அல்லாஹ்விடத்திலும் முறையிடுகின்றார்கள், நீதான் அல்லாஹ் சாட்சி, இதற்கு நீயே சாட்சி நீயே சாட்சி நீயே சாட்சி என்று தன்னுடைய அந்த தூதுத்துவ பணி நிறைவடையக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இறுதி நேரங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த மார்க்கத்தை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்ல அந்த தேர்ந்தெடுத்த இடம், மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில ரொம்ப முக்கியமான விஷயங்களை எல்லாம் தொகுத்து சொல்றாங்க. அதாவது வரலாற்றுல வந்து இதெல்லாம் வைர எழுத்துக்களால் பதியப்படக்கூடிய அளவிற்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தன்னுடைய 23 ஆண்டு கால பிரச்சாரங்களில் உள்ள முக்கியமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து பேசுகின்றார்கள், மக்களுக்கு எடுத்து சொல்கின்றார்கள். இப்படியான ஒரு முக்கியமான அந்த விஷயத்தை சொல்ல தேர்ந்தெடுத்த இடம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. இவ்வளவு நாள் அவங்களுடைய பிரச்சாரங்கள் பல கட்டங்களாக பல இடங்கள் இருந்தது, மக்காவில் இருந்தது, மதீனாவில் இருந்தது, போர்க்களங்கள் இருந்தது, பல பகுதிகளில் நபித்தோழர்களோடு அவங்க பிரயாணம் செஞ்ச இடங்கள்ல இருந்தது. இப்படி இருந்தது. கடைசியான இந்த வைர வரிகளாக உள்ள இந்த உபதேசங்கள் என்பது எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனிதப்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு பகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கிறார். அது அந்த இடத்துல தான் அவருடைய அந்த இறுதியான அந்த உபதேசங்கள், இறுதி காலகட்டம், நபித்துவம் நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அமைகிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ நம்ம மக்களிடத்திலேயே மக்காவுக்கு போனோம்னாக்கா அங்கே கொஞ்சம் கூடுதலான ஒரு இரையச்சம் இருக்கும். மக்காவில் போய் காபத்துல்லாவை பார்க்கின்ற போதே அந்த மனமெல்லாம் உருகி நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த காணக்கண் கோடி வேண்டும் காபாவை, அந்த அளவுக்கு காபாவை போய் பார்க்கின்ற போது அந்த உள்ளங்கள் எல்லாம் உருகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுபோன்று மக்காவிற்கு ஹஜ்ஜி செய்வதற்காக வரக்கூடிய அந்த நிலையை தேர்ந்தெடுத்து மிக முக்கியமான ஒரு வணக்க வழிபாடாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இத்தனை ஆண்டு கால பிரச்சாரத்துடைய தொகுப்புகளை மக்களிடத்தில் ஒவ்வொன்றாக சொல்கின்றார்கள். ரொம்ப அந்த தேர்ந்தெடுத்த இடம் இருக்குல்ல, ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு இடமாக. இப்போ சாதாரண நேரத்தில் நம்ம பயான் பண்ணுறதுக்கும் ஜும்மா நேரத்தில் பயான் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஜும்மாவில் அமைதியாக இருப்பார்கள், அந்த குறிப்பிட்ட நேரம் வந்து எல்லாரும் அமர்ந்திருக்கணுன்ற சூழ்நிலையிலே இருப்பாங்க. இதே வேறு பயானில் இப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது. வருவாங்க போவாங்க, டீ குடிக்க போவாங்க, கடைக்கு போவாங்க, இப்படி இருப்பாங்க. ஆனால் ஜும்மாவில் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய பல ஆண்டுகால பிரச்சாரங்களில் கடைசியாக அந்த இறுதி ஹஜ் என்பது கவனமாக சகாபாக்கள் கவனத்தோடு அல்லாஹ்வுடைய தூதரை அணுகிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு கால பிரச்சாரங்களில் உள்ள முக்கியமான விஷயங்களை அப்படி தொகுத்து சாறு விழுந்து தருகிறார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் பேசி அந்த பேச்சுகளை நம்ம எடுத்து பார்க்கின்ற போது சமூகத்திற்கு தேவையான, சமுதாயத்திற்கு தேவையான, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேவையான வழிகாட்டுதல்களை எல்லாம்
தொகுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய அந்த இறுதி பேருரையில் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகின்றது. அதே போல் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது முன்ன பின்ன வரும், ஒவ்வொருத்தர் இது முன்ன இது பின்னன்னு வாங்க. நம்ம ஹதீஸ்களில் உள்ளதை தொகுத்து தருகின்ற போது அதில் உள்ள செய்திகளை நாம் ஒரு வரிசைப்படுத்தி தரக்கூடிய அளவுக்கான முதல்ல சகோதரத்துவத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சொல்லியிருந்தாங்க. அல் முஸ்லிமு அஹ்லு முஸ்லிமி அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ரொம்ப அடிப்படையான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவர் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு சகோதரனை போல. இது தன்னுடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்தில் பல இடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாடத்தை நடத்தியிருக்கிறார். ஒரு முஸ்லீம் என்பவன் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கட்டிடத்தை போல, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கண்ணாடியை போல, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு உடலை போல, ஒரு சதத்துண்டு போல என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் பல வர்ணனையை சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு தலைவலிக்குது, தலைவலிக்கிறது என்று சொன்னால் கை சும்மா இருக்குமா, கால் சும்மா இருக்குமா? ஒரு மருத்துவமனைக்கு கால் ஓடும், மாத்திரை எடுத்து கை போடும். கண்ணுள்ள ஒரு வழியா உடனே இப்போ உடம்பெல்லாம் படபடக்கும், துடி துடிக்கும். ஒரு உடலில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மற்ற உறுப்புகள் எல்லாம் எப்படி துடிக்கிறதோ அதுபோன்று ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அடுத்த முஸ்லீம்கள் அதற்காக துடிக்கணும். அந்த உணர்வு பூர்வமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் சகோதரனை போல அந்த சகோதரத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப ஆழமாக அவங்க வாழ்கிற காலத்தில் நமக்கு போதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்லும்போது நீங்கள் நரகத்துடைய விளிம்பில் இருந்தீங்க, உங்களுக்கு மத்தியில் பகைமையாக இருந்தீங்க, உங்களை நம்ம சகோதரர்களாக ஆக்கினோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிறான். இந்த சகோதரத்துவத்தை அவங்க வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தி இருந்தாங்க. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவிலிருந்து நாடு துறந்து மதீனாவுக்கு வந்தாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. அப்படி ஹிஜ்ரத் செய்து வருகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதரோடு அந்த ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மக்கள் முஹாஜிர்கள் இருந்தாங்களே, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க, அந்த நேரத்தில் மதீனாவில் இருந்த அன்சாரிகள் மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர்களை அரவணைச்சாங்க. எந்த அளவுக்கு அரவணைச்சாங்க? எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ அத்தனை உதவிகளையும் செஞ்சாங்க. இந்த சகோதரத்துவத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழக்கூடிய காலத்திலேயே அந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்படுத்தினாங்க. எங்கிருந்தோ வராங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே இன்று சகோதரத்துவம் இல்லை, ஒரு ஊரில் உள்ளவங்க மத்தியிலே இன்னைக்கு சகோதரத்துவம் இல்லை. ஏதோ ஒரு ஊரில் இருந்து வருகின்றவர்களுக்கு மதீனாவாசிகள் செய்த அந்த உதவிகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது நமக்கு ஆச்சரியப்பட வைக்கிறது. என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அவ்வளோ உதவி செய்கிறோம், நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் தங்குங்க, எங்கள் சொத்தில் உங்களுக்கு நாங்கள் பாதி தரோம், கடை தெருவுக்கு வாங்க வியாபாரம் செய்வதற்கான உதவி தரோம், உங்களுக்கு தேவையான ஆடைகளை நாங்கள் தருகிறோம், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு திருமணம் முடிக்க வேணுமா, எங்கள் வீட்டில் உள்ளவங்களை நாங்கள் திருமணம் முடித்து தருகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஒரு சகோதரத்துவத்தோடு அவங்க இருந்த ஒரு சூழலை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பஹ்ரைனில் இருந்து வருமானம் வரக்கூடிய சில அந்த சொத்துக்கள், அந்த நிலங்கள்லாம் கிடைக்கிது. அந்த கிடைக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளுக்கு அதை பகிர்ந்து தராங்க, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்குறாங்க. அப்போ அன்சாரிகள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, முஹாஜிர்கள் வந்திருக்கிறாங்களே அவர்களுக்கும் இது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அன்சாரிகள் விருப்பப்படுறாங்க. இதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் தெரிவிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அப்போ இந்த சுயநல போக்கு அதிகமாயிரும், நீங்கள் என்னை சந்திக்கின்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளுக்கு அந்த நேரங்களில் உபதேசம் பண்ணுறாங்க. இப்படி ரொம்ப பாசமாக நேசமாக கொடுக்கணுன்ற நிலையில் இருக்கிறாங்க. ஒரு நேரத்தில் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹவாசின் குலத்தாருடைய அந்த வெற்றி பரிசுகள் வருது. வெற்றி பரிசுகள் வரும்போது புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு 100 ஒட்டகங்களை பிரித்து தராங்க. அப்போ அன்சாரிகளில் உள்ள ஒரு சிலர் பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா, நம்ம வந்தவங்களை அரவணைச்சோம், நிறைய கொடுத்தோம், நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறோம், நம்ம செய்த உதவிகள் என்ன, இப்போ ஒரு வெற்றி பரிசு வருகிறது, அது நமக்கு பங்கிடாமல் அவர்களுக்கு பங்கிடப்படுகிறது என்று சொல்லி அதை ஒரு பேசு பொருளாக மாற்றுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி கிடைத்த உடனே எல்லா அன்சாரிகளையும் அழைக்கிறாங்க. அன்சாரிகளை அழைத்து இந்த மாதிரி நீங்கள் பேசினீர்களா, இப்படி சொன்னீர்களா என்று சொன்ன உடனே அன்சாரிகளில் விவரமானவர்கள் எழுந்திரிச்சு பேசுகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் அப்படி பேசலை, நாங்கள் அது மாதிரி சொல்லலை, எங்களில் விவரம் அறியாதவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு அப்படியே அந்த நேரத்திலையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இஸ்லாத்தை தழுவி வந்தவர்கள் அவர்களுக்கு உதவிக்காக நம்ம அதை கொடுத்துருந்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் அன்சாரிகளை ரொம்ப நேசிக்கிறேன், மற்றவங்களாம் ஒரு வழியிலையும் அன்சாரிகள் ஒரு வழியில் போனால் நான் அன்சாரிகள் பக்கமாக தான் வருவேன், அந்த பரிசு பொருட்களை நீங்கள் விரும்புகிறீங்களா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களோடு இருக்கணும்னு விரும்புகிறீங்களான்னு உடனே அன்சாரிகளை விவரமானவர்கள்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் எங்களுக்கு இருக்கணும், அவங்களோட இருக்கணும் தான் நாங்கள் விரும்பப்படுறோம் என்று சொல்லி அப்படி சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்குறோம்.
இப்படி அந்த சகோதரத்துவத்தில் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வழி நடத்தி கொண்டு சென்ற நிலைகளை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு பசியாக இருக்கிறேன், எனக்கு உணவளிங்க அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்களிடத்துல கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க, எங்கேயுமே உணவு இல்லை. ஒரு சாம்ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தியாக இருந்தவங்க, ஒரு பெரிய மன்னராக இருந்தவங்க, பெரிய நிலப்பரப்புக்கு ஆட்சியாளராக இருந்தவங்க, ஒருத்தர் பசின்னு வந்து கேட்குறாரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லை. உடனே அங்கே இருந்த தோழர்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, எனக்காக யார் இவருக்கு விருந்தளிப்பது அப்படின்னு. உடனே ஒரு அன்சாரி தோழர், நான் அழைச்சிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் எவ்வளோ அந்த அவங்களுக்கு ஆர்வம் இருந்திருக்கும் பாருங்கள். வீட்டுக்கு போகிறாங்க, எதுவும் உணவு இல்லை, கொடுக்கறதுக்கு உணவு இல்லாத நிலையில் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும், உபசரிக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு வராங்க. மனைவி கிட்ட போய் சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை எங்கள் வீட்டில், பிள்ளைகளுக்கான உணவு தானே இருக்குது அப்படின்னு. உடனே அவங்க 2 பேரும் பேசிக்கொண்டு பிள்ளைகளை உறங்க வைத்து விட்டு இருக்கக்கூடிய அந்த உணவை அவர்களும் சாப்பிடாமல் வந்திருந்த அந்த உறவினர்கள் அந்த விருந்தாளிக்கு கொடுக்குறாங்க. இதற்கு பிறகு மறுநாள் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் நடந்த அந்த உங்களிடத்தில் நடந்த அந்த சம்பவத்தை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மகிழ்ச்சி அடைஞ்சான் என்று சொல்லி அந்த நேரத்தில் ஒரு வசனமும் இறங்குது. தங்களுக்கு தேவை இருக்கின்ற போது கூட அடுத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த மனநிலையில் இருப்பார்கள் என்ற அந்த சகோதரத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வாழக்கூடிய காலத்திலேயே அந்த சமுதாயத்தில் உருவாக்கினாங்க. இதனால தான் மைக்கேல் எச் ஹார்ட் சொல்கிறாரு, வரலாற்றில் எவ்வளவோ பேருடைய வரலாறுகளை அவங்க ஆய்வு செய்து தொகுத்தாலும் நான் ஏன் முகம்மது அவர்களுக்கு முதலிடத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க உருவாக்கி சென்றிருக்கிறாங்க. அந்த பேசுகிற அந்த பேச்சுகள், அவங்களுடைய வரலாற்றில் நடந்த அந்த சம்பவங்கள், அவங்களுடைய தூதுத்துவ எதையெல்லாம் எடுத்து சொன்னார்களோ அதனுடைய சுருக்கத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரத்துவத்தோடு இருக்கணும். இங்கே வந்து சாஃபி அனஃபின்னு பிரிஞ்சு கிடக்கிறது, வெளியூர்லேருந்து வந்தான்னாக்கா அவனை வந்தேரின்னு பேசுறது, மேலே தெரு கீழே தெருன்னு பிரித்து வைக்கிறது, இப்படியெல்லாம் இல்லாமல் முஸ்லீம்கள் எல்லோரும் சகோதரர்களாக அண்ணன் தம்பிகளாகத்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு ஹஜ்ஜத்துல் விதாவில் உணர்த்தி இருக்கிறாங்க. அடுத்த கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், மனித உரிமைகள் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கவனமாக அவங்களுடைய பிரச்சார காலத்தில் நமக்கு சொல்லிட்டு போனாங்க. அதையே ஹஜ்ஜத்துல் விதாவிலையும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா, இது எந்த மாதம் தெரியுமா, இது எந்த ஊர் தெரியுமா, இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க. சகாபாக்களுக்கு கேட்கும்போது சகாபாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ புதுசாக சொல்ல போகிறாங்க போல என்று சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிஞ்சவங்க. இது எந்த ஊருன்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிஞ்சவங்க. இது எந்த நாள்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிஞ்சவங்க. இது எந்த மாதம் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப அதையும் சொல்கிறாங்க. கடைசி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, இன்ன திமாக்கும் அம்வாலுக்கும் அகராலுக்கும் அலைக்கும் ஹராம், இது எப்படி புனிதமானதோ அதே போன்று ஒரு முஸ்லீமுடைய உயிர், ஒரு முஸ்லீமுடைய உடைமை, ஒரு முஸ்லீமுடைய மானம், இந்த மூன்றும் புனிதமானது. நான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவையும் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கின்ற அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தை குறிப்பிட்டு விட்டு, இருக்கக்கூடிய அரஃபா தினத்தை குறிப்பிட்டு விட்டு, அந்த ஊரை மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த புனித நகரத்தை குறிப்பிட்டு விட்டு, இதெல்லாம் எப்படி புனிதமானதோ இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய உயிர், அவனுடைய உடைமை, அவனுடைய மானம் புனிதமானது. நாங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே பாடம் நடத்துகிறாங்க. இப்போ உலகத்திலேயே அங்கே யதார்த்தமாக எடுத்து பார்த்தோன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மட்டம் தட்டுறது, ஒருத்தன் கருப்பாக இருப்பான், ஒருத்தன் சிவப்பாக இருப்பான், ஒருத்தன் குட்டையாக இருப்பான், ஒருத்தன் நெட்டையாக இருப்பான், ஒருத்தன் குள்ளமாக இருப்பான், ஒருத்தன் உயரமாக இருப்பான், ஒருத்தன் குண்டாக இருப்பான், ஒருத்தன் ஒல்லியாக இருப்பான், ஒருத்தன் ஊனமுற்று இருப்பான், ஒருத்தன் ஆரோக்கியமாக இருப்பான், எந்த ஊனமுற்று நிலையிலும் இல்லாமல் இருப்பான், ஒருத்தன் நோயாளியாக இருப்பான், ஒருத்தன் ஆரோக்கியமாக இருப்பான், ஒருத்தன் ஏழையாக இருப்பான், ஒருத்தன் பணக்காரனாக இருப்பான். இதை வைத்து கொண்டு கேலி கிண்டல் செய்கிறது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய காலங்களில் நமக்கு பல நேரங்களில் நமக்கு பல உபதேசங்கள் மூலமாக செஞ்சுருக்கான். அல்லாஹ்வுடைய நிலையை எடுத்து பாருங்களேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனிடத்தில் சத்தியத்தை சொல்வதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக தேர்ந்தெடுக்கிறான். இறை தூதராக தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய பேசக்கூடிய நிலையெல்லாம் குரானில் சொல்லும்போது அவங்க இதை போய் என்னால் சொல்ல முடியாது, நான் அதை சரியாக சொல்ல மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பலகீனத்தை சொல்கிறாங்க. பலகீனத்தை சொல்லும்போது கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய ஆட்சியாளன், பெரிய சர்வாதிகாரி, பெரிய ஒரு படைபலம் உள்ளவன், அவனிடத்தில் சொல்வதுக்கு கூட எனக்கு அந்த பேச்சு குளறு பேச்சு இருக்குதுன்னு சொல்லும்போது கூட நீ போய் சொல்லு என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி வைக்கிறான்.
ஒரு இறை தூதராக தேர்ந்தெடுக்கலாம். இதை வந்து ஒரு மனிதருக்கு ஒரு பலகீனம் இருக்கிறது, ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னால் அதை பெருசாக்குறது, நீ குண்டனா இருக்கிற, நீ ஒல்லியா இருக்கிற, நீ கருப்பனா இருக்கிற, நீ குட்டையனா இருக்கிற, நீ நெட்டையனா இருக்கிற, நீ அப்படி இருக்கிற, நீ இப்படி இருக்கிறன்னு பேசக்கூடிய இந்த பேச்சு என்பது ஒரு முஸ்லீமுடைய மானத்தில் விளையாடக்கூடாது. மக்கா நகரம் எப்படி புனிதமானதோ அந்த மாதிரி புனிதமான ஒன்று. இதை கருத்தில் வைத்து ஒவ்வொரு முஸ்லீமே நம்ம அணுகணும். அவங்க மானத்தில் விளையாடக்கூடிய ஒரு சூழல் இருந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு குருடர்களாக இருக்கக்கூடியவங்களை கிண்டல் பண்ணுவாங்கல்ல, கண் பார்வை இல்லைன்னு சொன்னால் கண் பார்வை இல்லைன்றதை நம்ம ஒரு கேவலமாக பார்க்குறோம். அல்லாஹ் என்ன பண்ணுறான்னாக்கா ஒரு கண்ணை பறிக்கிறான். ஏதோ ஒரு விபத்தோ ஒரு நேரத்தில் விருப்பத்துக்குரிய இரண்டை நான் பறிக்கின்ற போது அவர்கள் அதில் பொறுமையாக இருந்தார்கள் என்று சொன்னால் சொர்க்கத்தை தவிர ஒரு கூலி இல்லைன்றான்லாம். அந்த இழப்புக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு சொர்க்கத்தை கூலியாக தருவான். ஒரு வலிப்பு நோய் உள்ள ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு வலிப்பு நோய் இருக்குது, அதை நீங்கிறதுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த வலிப்பு நோயை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததுக்காக இதற்கு பகரமாக உங்களுக்கு சொர்க்கம் தருவான் அப்படின்னும் போது அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. இந்த நோய் எனக்கு கிடைச்சதுக்காக இதுக்கு பகரமாக எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு இந்த வலிப்பு நோய் வருகின்ற போது நான் கீழே விழுகின்றேன், அந்த நேரங்களில் என்னுடைய ஆடை விலகி விடுகிறது, இந்த ஆடை விலகாமல் இருப்பதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக துவா செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இதை குறைகளை எல்லாம் இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் எத்தனையோ நபித்தோழர்கள் இருந்தாங்க, மூத்த நபித்தோழர்கள் இருந்தாங்க, படித்தவங்க இருந்தாங்க, பெரிய லெவலில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தொழுகை பாங்குக்கு யார் நியமித்தாங்க? அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு கண் பார்வை இல்லாதவர்களை நியமித்து தொழுகைக்கு அழைப்புக்கு தரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சிருந்தாங்க. கருப்பராக இருந்த கருப்பு நிறத்து நீக்ரோ என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்த பிலால் அவர்களை அவங்கள வந்து அந்த நேரத்தில் பாங்கு சொல்லக்கூடிய நிலையில் நியமித்திருந்தார்கள். பிலால் எங்கள் தலைவர் என்று அபூபக்கர் சித்திக் குறைசி குலத்தை சார்ந்த சிவப்பு நிறமாக இருந்த உயர்ந்த குலம் என்று பேசப்பட்ட அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க, எங்களுடைய தலைவர் பிலால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி வைத்திருந்தார்கள். இந்த கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது இந்த நிலை வந்துவிடக்கூடாது. ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கேட்குறாங்க, நான் வந்து கருப்பினத்தை சார்ந்தவராக இருக்கிறேன், நான் வந்து துர்வாடை வீசக்கூடியவனாக இருக்கிறேன், நான் இந்த போரில் கலந்துக்கிட்டு இறந்துட்டேன்னா எனக்கு நிலைமை அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஷஹீது தான், நீங்கள் சொர்க்கத்திற்குரியவர் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த போர்க்களத்தில் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துவிட்டு இவர் வெண்மை அடைந்து விட்டார், இவர் வந்து சொர்க்கவாசி ஆகிவிட்டார்னாங்க. அப்போ அந்த நேரம் இதெல்லாம் வந்து நாளைக்கு மறுமையில் வெற்றி அடையக்கூடிய அந்த நிலையை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள்கிட்ட அது வந்து ஒரு கேவலமான ஒரு நிலையை அடைஞ்சிடக்கூடாது. அது எந்த நிறமாக இருந்தாலும் சரி, அவருடைய உருவ அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த அவர் குட்டையாக இருந்தாலும் நெட்டையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் எந்த ஒரு ஒரு நிலையில் இருந்தாலும் கிண்டல் செய்யக்கூடிய நிலை வந்துவிடவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். ஒருத்தர் மானத்தில் போய் விளையாடும் போது அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினான் என்று சொன்னால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலும் எந்த திரையும் கிடையாது. அவனுடைய துவா என்பது ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு துவாவாக மாறும். அதனால் நீங்கள் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய அந்த துவாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள், பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு துலக்கிற அந்த குச்சி உடைக்கிறதுக்காக ஒரு மரத்து மேலே ஏறுறாங்க. ஏறும்போது அவங்க ஒரு காலும் இன்னொரு காலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு கால் கொஞ்சம் ஒல்லியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி அந்த மரத்தில் ஏறுறாங்க. அது கீழே இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு அவர் கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு சிரிப்பு சத்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்னப்பா ஏன்ப்பா இப்படியான சிரிப்பு சிரிக்கிறீங்க அப்படின்னும் போது அவருடைய அந்த கால் தான் அதற்கு காரணம் என்று சொல்லி மக்கள் வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மீசான் தராசிலேயே உஹது மலையுடைய கணத்தை விட அவருடைய கால் கனத்ததாக இருக்கும், அவருக்கு அவ்வளவு நன்மை அதன் மூலமாக கிடைக்கும். மீசான் தராசு என்பது உலகத்தில் நம்ம தங்கத்தை எடை போடுறோமே அந்த மாதிரி உள்ள தராசு கிடையாது. உலகத்தில் நம்ம எத்தனையோ பொருட்களை எடை போடுறதுக்கு வச்சுருக்கிறோமே அப்படியான தராசு. மீசான் தராசு என்பது நன்மையை எடை போடுவதற்காக இருக்கக்கூடிய ஒரு தராசு. அந்த தராசில் உஹது மலை அளவுக்கான ஒரு கனம் உள்ளதாக அவருடைய கால்கள் இருக்கும். அவ்வளவு நன்மைகளை அவர் பெற இருக்கிறார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பலகீனத்தை வச்சு நம்ம கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்துடக்கூடாது. அப்படி அந்த அவங்களுடைய மானத்தில் விளையாடக்கூடிய ஒரு சூழல் வந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, அதுபோன்று ஒரு முஸ்லீமுடைய உயிரும் உடமையும் அவனுடைய மானமும் புனிதமானதுன்னா அதில் குறிப்பாக நம்ம வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் முஸ்லீம்களுடைய உயிர் ரொம்ப அற்பத்திலும் அற்பமாக இன்று கருதப்படுகிறது. குருவியை சொல்கிற மாதிரி சொல்கிறான்.
முஸ்லீம்கள் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள். கேட்கறதுக்கு நாதி இல்லாத அளவிற்கு முஸ்லீம்களுடைய உயிர் என்று சாதாரணமாக வாங்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. முஸ்லீம்களுடைய உடைமைகளுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களில் முஸ்லீமுடைய வீடுகள் மட்டும் குறிவைத்து இடிக்கப்படுகின்றது. புல்டோசர் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீமுடைய மானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லீமுடைய உயிரும் உடைமையும் மானமும் மக்கா நகரத்தை விட புனிதமானது. அந்த புனிதமான ஒன்றின் மீது இன்று விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் குறிப்பிடும்போது இந்த பழிக்கு பழி வாங்குற ஒரு பண்பு இருக்குல்ல, அந்த பழக்கம், இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த பழிக்கு பழி வாங்குறத இன்னோடு நான் என் காலில் போட்டு மிதிக்கிறேன், இதோடு அது முடிவுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்துல் முத்தலிபுடைய பேரர் ரபியா தன்னுடைய குடும்ப விஷயத்திலே முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. பழிக்கு பழியை நான் இன்னோடு என் காலில் போட்டு மிதிக்கிறேன், என் குடும்பத்திலேருந்தே முதல்ல ஆரம்பிக்கிறேன். அப்துல் முத்தலிபுடைய பேரராக இருக்கக்கூடிய ரபியாவுக்கு பழிக்கு பழி வாங்கிறத நாங்கள் விட்டு விடுகிறோம். முதல் கிளையினர் என்ன பண்ணுறாங்க, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் கொலை பண்ணாங்க. முதல் கிளையினரை பழிக்கு பழி வாங்க மாட்டோம், அதை பழிக்கு பழி வாங்குவது என்பது இன்றிலிருந்து கிடையாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. பழிக்கு பழி வாங்கக்கூடாது. மன்னிச்சு விடுறதோ இல்லை ஏதாவது ஒரு தவறு நடந்தது என்று சொன்னால் அரசாங்கம் தான் பழி தீர்க்கணும், மனுஷன் தீர்க்கக்கூடாது. மனிதர்களுக்கு மனிதர்கள் பழி தீர்க்கிறோன்னு போனாக்கா அது வாழையடி வாழையாக அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து அவன், அடுத்து இவன், அடுத்து அவன், அடுத்து இவன் சொல்லி அங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர், அங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தர்னு இப்படி கொலைகள் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அதை அரசாங்கம் செய்ய, நீ செய்யாது. நீங்கள் பழிக்கு பழி வாங்கக்கூடிய நிலையை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. பழிக்கு பழி வாங்குகிற நிலை. நான் சமீபத்தில் நெல்லை மாவட்டத்துக்கு பயணம் செய்கின்ற அந்த நேரத்தில் ஒரு பகுதியில் ஃபுல்லாக போலீஸ் நிற்கிது. அந்த ஊருக்கு வெளியில் எல்லையில் போலீஸு எப்பொழுதும் இருக்கிற மாதிரி ரோந்து பணியில் ஈடுபடுற மாதிரியான செட்டப்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டோம்னா அங்கே 2 பிரிவாக இருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். இங்கே ஒருத்தரை கொலை பண்ணாங்கன்னா அடுத்து அந்த பக்கத்தில் உள்ள ஒருத்தரை கொலை பண்ணுவாங்க. அவர் யார், இவர் கொலை பண்ணவரா, எதையும் பார்க்க மாட்டாங்க. எங்கள் பக்கத்தில் ஒருத்தனை நீ போட்டியா, உங்கள் பக்கத்தில் நாங்கள் ஒருத்தனை போடுவோம் என்று சொல்லி அங்கே ஒரு கொலை விழுந்தது என்று சொன்னால் அடுத்து இங்கே ஒரு கொலை விழும். அவன் எந்த குடும்பத்தை சார்ந்தவன், யார், அவன் பின்னாடி யார் இருக்கா, அவன் தாயை சுமக்கக்கூடியவனா, தந்தையை சுமக்கக்கூடியவனா, அவனை நம்பி குடும்பத்தில் எத்தனை பேர், எதையும் பார்க்கறது இல்லை. நீ எங்கள் சமுதாயத்தில் ஒருத்தர் கொலை பண்ணியா, ஓ சமுதாயத்தில் நான் ஒருத்தனை கொலை பண்ணி. இந்த நூற்றாண்டில் கூட மனிதன் நாகரிகத்தினுடைய உச்சிக்கு சென்று விட்டான், கல்வி வளர்ந்து விட்டது, அறிவினுடைய உச்சிக்கு சென்று விட்டோம், எத்தனையோ கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் கூட பழிக்கு பழி நிலை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொல்கிறார்கள், இனி பழிக்கு பழி இல்லை, என்னுடைய குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரபியாவுடைய பழிக்கு பழி இல்லை, அது கேன்சல், அதில் இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பிக்கிறான். எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நம்ம இதில் கவனிக்கணும். நம்ம அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுடிகள் இருக்காங்கல்ல, யாராவது ஒரு ரவுடி வெட்டப்பட்டார் என்று சொன்னால் உடனே சொல்லுவாங்க, இவர் அவரை வெட்டி இருந்தார், அவருடைய தம்பி இவரை வெட்டுறாரு, இவருடைய அண்ணன் அவரை வெட்ட போகிறாரு, அவர் அவங்க பிள்ளையை வெட்டுவார், இவர் உங்கள் பிள்ளையை வெட்டுவார்னு இப்படியே போயிட்டே இருக்கிறது. இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த பண்பை அரசாங்கம் தான் கையில் எடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் ஒரு பெண்மணிக்கு நகையை பறிக்கிறான், அந்த பெண்ணை குத்துயிரும் கொலையுருமா அடித்து போட்டு போகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் விசாரிக்கிறாங்க, யாருமா இன்னாரா இன்னாரா இன்னாரான்னு விசாரிக்கும் போது யார் அதற்கு உரியவனோ தெரிந்த உடனே 2 கற்களை வைத்து நசுக்கி அவன் சாகடிக்கப்பட்ட ஒரு நிலையை பார்க்க அரசாங்கம் கையில் எடுக்கணும். அரசாங்கம் ஒருத்தன் கொலை செய்கிறான் என்று சொன்னால் கொலை செய்த குற்றவாளியை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலையை அரசாங்கம் எடுக்கின்ற போது தான் அந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய நிலை நிற்கும். இல்லைனாக்கா நீ என்ன போடுறியா, நான் உன்னை போடுறேன், இப்படி பழிக்கு பழின்னு போனால் எங்கே நிம்மதி இருக்கும்? அப்போ ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலை தானே தவிர நீங்கள் அடுத்தவங்களை பழி தீர்க்க போகாதீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நடத்திட்டு போகிறாங்க. அடுத்தவனை கொலை பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது கூட மன் கத்தல நப்ச ஃபக அன்னமா கத்தல நாச ஜம்மியா, ஒருத்தரை கொலை பண்ணால் ஒரு சமுதாயத்தை கொலை பண்ண பாவம் கிடைக்கும். ஒருத்தன் நினைக்கிறியா நீ ஒருத்தனை கொலை பண்ணியனாக்கா ஒரு சமுதாயத்தை கொலை செஞ்சதுக்கான ஒரு பாவம் அது என்று சொல்லி இஸ்லாம் கடுமையாக தடுக்குது. அப்போ அந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த நிலை இருக்கக்கூடாது, அந்த மனசு மாறணும். தவறு ஒருத்தர் மன்னிக்க கூட முன்வரலாம், இல்லை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் அந்த செயலை செய்ய வேண்டும். தனிநபர்கள் தங்கள் கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது என்பதை
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி பேரில் முத்தாய்ப்பாக குறிப்பிட்ட அந்த செய்திகளில் அதுவும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதாவது இப்போ கூட தீர்க்கப்படாத ஒன்று, பல இடங்களில் இன்று வரைக்கும் மிகப்பெரிய அளவில் தாண்டவமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே பேசுகிறாங்க. எவ்வளவு அற்புதமான அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பிரச்சாரங்களுடைய தொகுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதில் எல்லாம் செலக்டடாக இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன். இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் கூட பல இடங்களில் நீ பெரியவன் நான் பெரியவன், நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி, நீ கருப்பன் நான் வெள்ளையன், நீ அந்த மொழி பேசக்கூடியவன் நான் இந்த மொழி பேசக்கூடியவன்ற அந்த நிலை பல இடங்களில் நடக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தி என்ற அந்த மொழிக்காக எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கிறது. கர்நாடகாவில் தமிழர்கள் அடிக்கப்பட்ட எத்தனை சம்பவங்கள் இருக்கிறது. தண்ணீர் தரமாட்டேன் நீ அந்த மொழி பேசக்கூடியவர்கள் என்று பிரித்து வைத்திருக்கக்கூடிய நிலை எவ்வளவு இருக்கிறது. பல இடங்களில் மொழியின் காரணமாக, நிறத்தின் காரணமாக, ஜாதியின் காரணமாக பல இடங்களில் இன்று வரைக்கும் பிரச்சனைகள் தீர்க்கப்படவே இல்லை. இன்று வரைக்கும் அந்த கோயிலில் போய் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தண்ணீர் குடித்தார்கள் என்று சொல்லி கட்டி வச்சு அடிக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். சின்ன பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் அடிக்கக்கூடிய நிலை. வளர்ந்த நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்று வரைக்கும் தீரலையே. எத்தனை போராட்டங்கள் பண்ணி எவ்வளவு விடுதலைகள் வாங்கிய பிறகு கூட சமீபத்தில் ஜார்ஜ் ஃப்ளாய்டு என்று சொல்லக்கூடிய கருப்பினத்தை சார்ந்தவரை ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரி அவரோட சாலையில் போட்டு அவருடைய கழுத்தை மிதித்து சாகடித்த அந்த சம்பவம். என்ன சொன்னாங்க? கருப்பர் என்று சொன்னால் அவ்வளவு கேவலமா என்று சொல்லி அவ்வளவு பெரிய போராட்டங்கள் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் பார்க்கும். இன்று வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவில் பேசுகிறாங்க. இன்ன ரப்பக்கும் வாஹீத், உங்களுடைய இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஒருவன் தான். அபாவுக்கும் வாஹீத், உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான். உங்களுடைய இறைவன் என்று சொல்லக்கூடியவன் அவனும் ஒருவன் தான். உங்களுடைய தந்தை எல்லாம் ஆதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தையிலிருந்து தான், அவ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு தாயிலிருந்து தான் இன்று பல்கி பெருகி இருக்கக்கூடிய இனி 700-800 கோடி மக்களும் அங்கிருந்து வந்தவங்க தான். ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்தவங்க தான். நப்சிம் வாகிதா, ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து தான் இவ்வளவு பெரிய மனித சமுதாயம் பல்கி பெருகி இருக்கிறது என்பதை இஸ்லாம் பல இடங்களில் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொன்னார்கள், ஒரு அரபியரை விட அரபி அல்லாதவரோ, ஒரு அரபி அல்லாதவரை விட அரபியோ, ஒரு கருப்பரை விட வெள்ளையரோ, ஒரு வெள்ளையரை விட கருப்பரோ சிறந்தவர் கிடையாது. ரொம்ப அழகான அற்புதமான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் இன்னும் என்னென்ன பிரிவுகளை வைத்து மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கிறீர்களோ அவ்வளவையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு கடவுள் என்பவர் ஒருவர் தான், உங்களுடைய இறைவன் ஒருவர் தான், உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இனவெறி என்பது இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி பெருரையில் முத்தாய்ப்பாக சொன்ன செய்திகளை பார்க்குறோம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்தில் பல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொல்கிறாங்க, எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் என் காலில் போட்டு மிதிக்கிறேன், இன்னோட மூட நம்பிக்கைகளே இருக்கக்கூடாதுன்னாங்க. மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு மூட நம்பிக்கை ஒரு இஸ்லாமியர் ஏற்று நடக்கிறார் என்று சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எல்லா மூட நம்பிக்கைகளையும் ஒழிச்சிருக்கிறாங்க. வாழ்கிற காலத்திலேயே ஒவ்வொன்றாக இது மூட நம்பிக்கை, இது மூட நம்பிக்கை என்பதையெல்லாம் நமக்கு பிரித்து காட்டிட்டாங்க. இதெல்லாம் ஒரு முஸ்லீம் இடத்தில் வரவே கூடாது. அது ஜோசி என்ற பேரில் வந்தாலும் சரி, பில்லி சுனி என்ற பேரில் வந்தாலும் சரி, பேபிசாஸ் என்ற பேரில் வந்தாலும் சரி, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து பால் கிதாப் ஜோசியம் பார்க்கறது அவங்க பார்க்குறாங்க, நாங்கள் பால் கிதாப் பார்க்குறோம்னு எப்படி போனாலும் மூட நம்பிக்கை ஒரு முஸ்லீம் கிட்ட வந்து விடவே கூடாது. அது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தான் வாழக்கூடிய காலத்திலே பிரச்சாரம் பண்ணது. ஆனால் இன்றைக்கி இஸ்லாமிய சமுதாயத்தில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பால் கிதாப் போய் பார்க்குறாங்க. எதுக்குங்க பால் கிதாப்னாக்கா நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு, கடை திறக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இதுக்கு எது நல்ல நேரம் நாங்கள் கணிக்க போகிறோம், நீங்கள் எப்படிங்க கணிப்பீங்க? அதுக்கு ஆலிம் சார் இருக்கிறாரு, ஆலிம் சார் பார்த்து சொல்லுவார். அவர் பால் கிதாப்பை பெரட்டி 4 நட்சத்திரத்தை பார்த்து இது உங்களுக்கு நல்ல நாள், எப்படி நமக்கு நல்ல நாள் எப்படி அவருக்கு தெரியும்? அவர் வியாழக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், வெள்ளிக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், சனிக்கிழமை ஃப்ரீயாக இருப்பார். அந்த நாளை தேர்ந்தெடுத்து இது உங்களுக்கு நல்ல நாள் தருவோம். வேறு எப்படி தர முடியும்? நம்முடைய நல்ல நாள் அவருக்கு எப்படி தெரியும்? ஒருத்தருக்கு நல்ல நாள் கெட்ட நாள் இருக்கா? முதல்ல ஒருத்தருடைய நல்ல நாள் எது, ஒருத்தருடைய கெட்ட நாள் எது? இப்போ உதாரணத்துக்கு சுனாமி வந்தது டிசம்பர் 26ன்னு வைங்களேன். டிசம்பர் 26 சுனாமி வந்தது, இது கெட்ட நாளா? இது அன்றைக்கி பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. சுனாமி 26 அன்றைக்கி பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அன்றைக்கி பிறந்தவங்களாம் அப்போ கெட்டதா? அது அப்போ ஒருத்தருக்கு நல்லது நடக்கிற நேரத்தில் இன்னொருத்தருக்கு கெட்டது நடக்கும்.
அப்போ நல்ல நாளை எப்படி நம்ம ஒரு நாளை நல்ல நாள் என்றோ ஒரு நாளை கெட்ட நாள் என்றோ முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. இஸ்லாம் அப்படி சொல்லவும் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, முபாரக்கான நேரம், இந்த நேரம் தான் வந்து உங்களுக்கு நல்ல நேரம்னு முடிவு செய்கிறாங்க. அது எப்படி நீங்கள் முடிவு செஞ்சீங்க? உங்களுக்கு யார் சொன்னது? அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? இஸ்லாம் சொல்லுதா? அல்லாஹ் சொல்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, காலத்தை திட்டாதீங்க. காலத்தை யார் திட்டுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நோவினை செய்கிறார்கள். காலத்தை திட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. காலமாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ். அப்போ நீங்கள் வந்து நல்ல நாள் கெட்ட நாள் எப்படி நீங்கள் முடிவு செய்வீங்க? பில்லி சுனின்னு போகிறாங்க, சூனியம் இருக்குது, நல்ல தொழுகக்கூடியவங்க 5 வேளை தொழுகிறாங்க, ஆனால் அவங்க நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, எனக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு. என்னங்க உங்களுக்கு யாருங்க சூனியம் வச்சாங்க? மச்சான் வச்சாரு. உங்கள் மச்சான் எங்க உங்களுக்கு சூனியம் வச்சாரு? வியாபார போட்டி. என்ன வியாபார போட்டி? இவர் வச்சிருக்கிறது ஒரு பொட்டி கடை. இன்னும் அனில் அம்பானி மாதிரி பல மில்லியன் ட்ரில்லியன் அளவுக்கு கடையில் வியாபாரம் பண்ண மாதிரி மச்சான் வந்து சூனியம் வச்சுட்டாரு. இப்படி பேசக்கூடிய மக்களை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் இந்த மூட நம்பிக்கைகள், ஜோசியம் போய் பார்க்கறது, எதிர்காலத்தை அவர் கணிச்சு சொல்வார்னு போகிறது, இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. பேய் கிடையாது, பிசாசு கிடையாது, எதுவும் கிடையாது. பேய் பிசாசு எப்படி வரும்? ஒரு இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய நிலை என்ன என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக பாடம் நடத்துது. அவன் நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், அவன் தலைச்சம்பிள்ளையாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி, இறந்துட்டானா அல்லாவுடைய கண்ட்ரோலில் போயிடுவான். அவன் அங்கேருந்து எப்படி வர முடியும்? அவனை தீகார் ஜெயிலில் இருக்கானா, எகிர்குச்சி வெளியே வர, ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறானா, இஷ்டத்துக்கு வெளியே வந்துட, அல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டான். அல்லாவுடைய கண்ட்ரோலுக்கு போனதுக்கப்புறம் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, பச்சை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, தலைச்சம்பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவன் அல்லாவுடைய கண்ட்ரோல்லேருந்து வர முடியாது. அங்கே போனான், ரயில் அடிபட்டான், அவன் தான் இங்கே வந்து இவன் மேலே பேயை ஏறிட்டான்ற மாதிரியான நம்பிக்கைகள் முஸ்லீம்கள் இடத்துல இருக்குது. தர்காவுக்கு போய் பேய் ஆடக்கூடிய நேரம் ஏர்வாடியிலலாம் போனோம்னு சொன்னாக்கா, பேயை ஓட்டுறோம்னு சொல்லி முஸ்லீம் பெயர் தாங்கிகளாக உள்ளவர்கள் எல்லாம் நாங்கள் பேயை ஓட்டுறோன்றாங்க. பேய்க்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பேய் என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது. எந்த மதத்தில் வேணாலும் இருக்கட்டும், பேய் என்று சொல்லக்கூடிய அந்த கான்செப்டே பொய் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக திருமறை குரான் பேசுகிறது. ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் அல்லாவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுவான். அவன் நல்லடியானாக இருந்தால் புது மாப்பிள்ளை மாதிரி கேம நாள் வரைக்கும் தூங்குவான். கெட்டடியானாக இருந்தால் கபூரில் அவனுக்கு வேதனை இருக்குது. அவன் எந்த நிலையில் மரணித்தாலும் அவன் அல்லாவுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பானே தவிர மீண்டும் அவன் பூமிக்கு வர முடியாது. அவனுடைய உயிர் திரும்ப இங்கே வராது என்பதை இஸ்லாம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. அந்த மூட நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தூதரவங்க தன் காலில் போட்டு மிதிச்சாங்க அஜத்துல் விதாவில். ஒரு முஸ்லீம் மூட நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடாது. மூட நம்பிக்கைக்கு எதிரானவன் தான் முஸ்லீம். மூட நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடியவனாகத்தான் ஒரு முஸ்லீம் இருப்பான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வாழக்கூடிய காலத்திலே நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். பகுத்தறிவு பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு மூட நம்பிக்கையை வந்து இஸ்லாம் சொல்கிறது என்று சில அறியாமையில் முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி பேர்களை காலில் போட்டு மிதிச்சாங்க. அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரங்களில் அலா பல்லக்து, நான் இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேனா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபித்தோழர்கள் சொல்லிட்டீங்க, சாட்சியாகவும் ஆக்கிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அலா பல்லக்து, இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேனா, ஏற்கனவே சொன்னதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே சுருக்கமாக முக்கியமான விஷயமாக அதை தேர்ந்தெடுத்து சொல்கிறாங்களே தவிர இப்போ தான் புதுசாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. கடந்த காலங்களில் என்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்களோ அதோடைய சுருக்கத்தை, முக்கியமான விஷயங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அறியாமை காலத்து வட்டி பழக்க வழக்கங்கள் இன்றோடு க்ளோஸ், எல்லாம் க்ளோஸ், இதுக்கு மேலே வட்டியே கிடையாது, வட்டி ஹராம், வட்டி தடுக்கப்பட்டு விட்டது. யார் வட்டிக்கு கொடுத்தீங்களோ அவங்க திரும்ப வந்து வட்டி பணத்தை வசூல் பண்ணக்கூடாது. அது எங்கே ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாக்கா, முதல்ல என் குடும்பத்தில் ஆரம்பிக்கிறேன். அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிஃபுடைய மகன் அப்பாஸ் ஏற்கனவே உங்களுக்கு வட்டிக்கு கொடுத்துருந்தாரு, அதுக்கு யாரும் நீங்கள் வட்டி பணம் தர தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் டிக்ளேர் பண்ணுறாங்க. வட்டின்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபக்தனும் பி அர்பின் மினல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்வது. அந்த வட்டி தொழிலை யாரும் செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. இதோடு இந்த வட்டி என்ற அந்த நிலை முடிகிறது. நீங்கள் அப்பாஸுக்கு யாரெல்லாம் வட்டி கொடுக்கணுமோ அவங்க கொடுக்க தேவையில்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் என் குடும்பத்திலிருந்து நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன். எல்லாமே அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வாழ்க்கையே குரானாக இருந்தது, அவங்க வாழ்க்கை வந்து ஒழுக்கமாக இருந்தது, அவங்க வாழ்க்கை நேர்மையாக இருந்தது. அவங்க அவ்வளவு பொருளாதாரம் இருக்கின்ற நேரத்தில் கூட ஏழ்மையான நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தாங்க. ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் சொந்தக்காரராக இருந்தவங்க அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்தவன் செய்யும் சொல்லாமல் எல்லாவற்றையும் தான் முதலில் செய்ய வேண்டும் என்ற நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. ஒரு போர்க்களத்துக்கு போகும்போது கூட 3 பேர் நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாறி மாறி நடக்கணும் போது அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் வாகனத்தில் வாங்க, நாங்கள் மாறி மாறி நடக்கணும்னு 2 பேர் சொல்லும்போது நானும் நடப்பேன்,
நான் அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன், நான் எனக்கும் கூலி வேண்டும் என்று சொல்லி எதை அல்லாஹ்வுடைய தூதர் போதித்தார்களோ அந்த அடிப்படையில் தான் தன் வாழ்க்கை அமைச்சாங்க. அப்போ வட்டி ஹராமு, வட்டி தடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு மட்டும் இல்லைப்பா, எனக்கும் அதுதான், என் குடும்பத்திலிருந்து முதலில் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முதல்ல அப்பாஸுக்கு நீங்கள் தர வேண்டிய வட்டியை ரத்து செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ இப்படியான ஒரு முக்கியமான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்து பேசுனது தான் அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய இறுதி பேருரை. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கடன் சம்பந்தமாகவும் சொன்னாங்க. கடன் இருக்குல்ல, இந்த கடன், இது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேருரையில் பேசுகிறாங்க. இரவல் வாங்குறீங்க, நீங்கள் கடன் வாங்குறதுன்றது திருப்பி கொடுக்கப்பட வேண்டியது. யார் கடனுக்கு பொறுப்பாளியாக இருக்காரோ அவரும் அந்த கடனுக்கு பொறுப்புன்றாங்க. சும்மா நீ அவருக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சியாக நின்றுட்டு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ சாட்சியாக நின்னா நீயும் பொறுப்பாளி, கடனை திருப்பி தரப்பட வேண்டிய ஒன்று என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. கடனை வாங்கக்கூடாதுன்னு பல நேரங்களில் நம்ம உபதேசங்கள் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கடனை வீட்டெல்லாம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நம்ம கடனை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறாங்க. கடன்றது கடனோடு ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் எல்லா பாவங்களும் ஒரு ஷஹீதுக்கு மன்னிக்கப்படும். ஒரு உயிர் தியாகி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் கொடுத்தவர், அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. கடன்றது சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் நிறைய பேர் இறந்த ஜனாசா வரும். ஆரம்ப காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, இவருக்கு எதுவும் கடன் இருக்கா, யாரும் பொறுப்பெடுத்துக்கிறீங்களா அப்படின்னும் போது யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் தொலை வைப்பாங்க. யாரும் பொறுப்பேற்காத சூழல் இருந்தால் உங்கள் சகோதரர்கள் நீங்களே தொழுது கொள்ளுங்கள், தொழு வைத்துக் கொள்ளுங்கள்னு போயிடுவாங்க. அப்போ கடன் இருந்தது என்று சொன்னால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம். பிற்காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடனோடு மரணிக்கின்ற அந்த சூழ்நிலையில் ஏதாவது ஜனாசா வந்தது என்று சொன்னால் அந்த கடனை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அது ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறவங்க, ஒரு மனிதன் இறக்கின்ற போது அவன் மேலே கடன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த நம்ம வாழக்கூடிய நாட்டில் நம்ம எவ்வளோ தான் கடன்களை கூட இல்லாமல் வாழணுனாலும் ஆட்சியாளர்கள் நம்ம மேலே, ஆளக்கூடிய மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, இந்த கடன் மேலே கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் ஒவ்வொரு தலைமையிலையும் சுமத்தக்கூடிய அளவுக்கு கடன் இன்றைக்கி ஏறிக்கிட்டே போகுது. அவர் 5 கோடி வாங்கினார்னா நான் 50 கோடி வாங்குவேன், அவர் 50 கோடி வாங்கினா நான் 100 கோடி வாங்குவேன், அவர் 100 கோடி வாங்கினா நான் 1000 கோடி வாங்குவேன்னு போட்டி போட்டுக்கொண்டு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்கணும். இப்போ திருப்பி தர வேண்டியது, திருப்பி தரக்கூடிய நிலை இருக்குதான்னு பார்க்கணும். கடன் வாங்கும்போதே திருப்பி தரன்ற எண்ணத்தோடு வாங்கணும். எவனோ அடுத்து வரப்போகிற ஆட்சியாளர் எவனோ சாக போகிறான்ற அளவுக்கு வாங்கி வாங்கி ஆயிரக்கணக்கான கோடிகளை போட்டுட்ருக்குறாங்க. இந்தியா கடன் என்று இன்றைக்கி மலைச்சி நிற்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் இப்போ பாஜகவுடைய ஆட்சியில் மலன்னு கடன் ஏறிக்கிட்டே போகுது. இப்போ இந்த கடன் என்பது திருப்பி தரப்பட வேண்டிய ஒன்று. கடனுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர் கூட அதுக்கு பொறுப்பு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தன்னுடைய இறுதி பேரில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. கடன் விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க குறிப்பிடும்போது பெண்கள் விஷயமாகவும் குறிப்பிட்டாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவில் எல்லா செய்திகளையும் சொல்லும்போது எல்லாத்தையும் சொன்னவங்க பெண்கள் விஷயமா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது இத்தக்குல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், பின்னிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். முக்கியமான விஷயங்களெல்லாம் ரொம்ப செலக்டடாக எதெல்லாம் சமூகத்துக்கு தேவையோ, ஒரு சமுதாயத்தில் எது கவனம் செலுத்தப்பட வேண்டுமோ அதையெல்லாம் செலக்ட் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இத்தக்குள்ளாக பின்னிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். இப்போ இன்னக்கும் அகத்தும் ஹுன்ன பி அமானித்தில்லா, அவர்கள் ஒரு அமானிதமாக உங்களுக்கு வழங்கப்பட்டவர்கள். பெண்களுக்கு ஆணாதிக்கின்றது இன்றைக்கி ரொம்ப ஒசந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுதில்ல. பெண்களை அடிமைகளாக, கொத்தடிமைகளாக நடத்தப்படக்கூடிய ஒரு காலம் இருந்த காலத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் பெண்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள், பெண்கள் உங்களுக்கு அமானிதமாக வழங்கப்பட்டவர்கள் என்ற ஒரு போதனையை அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. வாழக்கூடிய காலத்திலே பெண்களுக்கு என்னென்ன உரிமை வேணுமோ அவ்வளவு உரிமைகளும் அவங்க வாழக்கூடிய காலத்திலே கொடுத்தாங்க. பெண்கள் கல்வி கற்கலாம், பெண்களுக்கு கல்வி கற்கக்கூடிய உரிமையை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் மார்க்கத்துடைய பல சட்டங்களை மக்களுக்கு விளக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குதுன்னாங்க. இன்று வரைக்கும் பல நாடுகளில் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது என்று சொன்னவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க. பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது. அதுவும் இன்றைக்கி உலகத்தில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் தாய் தந்தையுடைய சொத்து மகனுக்கும் மகளுக்கும் அதில் உரிமை இருக்குன்றாங்க. ஆனால் இதில் ஒரு படி தாண்டி இஸ்லாமிய மார்க்கம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு சொத்தில் பங்கு இருக்கிறது என்று சொன்னால் வெறும் தாய் தந்தையிடம் மட்டும் கிடையாது, சகோதரனுடைய சொத்தில் ஒரு பெண்ணுக்கு பங்கு இருக்கிறது, கணவனுடைய சொத்தில் ஒரு பெண்ணுக்கு பங்கு இருக்கிறது, பிள்ளைகளுடைய மகனுடைய சொத்தில் பெண்ணுக்கு பங்கு இருக்கிறது, உறவினருடைய சொத்தில் பெண்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி பெண்களுக்கு எந்தெந்த பக்கமெல்லாம் இருந்து அவர்களுக்கு அந்த சொத்தில் பங்கு வாங்கி தர முடியுமோ அவ்வளவு வழிகளையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய காலத்திலேயே பெண்களுக்கு என்னென்ன உரிமை வேணும், கல்வியில் உரிமை வேண்டுமா அது வழங்கியிருக்கிறாங்க, சொத்தில் உரிமை வேண்டுமா அது வழங்கியிருக்கிறாங்க,
திருமணம் செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கி இருக்கிறாங்க. ஒரு திருமணம் செய்வதற்கு முன்னால் ஒரு பெண்ணுடைய சம்மதத்தை கேட்க வேண்டும். அவங்க யாராக இருந்தாலும் சரி, விதவையாக இருந்தாலும் சரி, கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய சம்மதத்தை கேட்கணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. மனமுறிவு, அதாவது ஒரு திருமணம் ஆன பிறகு ஆண்கள் தலாக் தலாக்ன்றாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்கல்ல, பெண்களுக்கு குலா என்று சொல்லக்கூடிய ஒரு திருமண முறிவு ஒப்பந்தம் இருக்கிறது. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பெண்களுக்கு இஸ்லாம் உரிமை வழங்கியிருக்கிறது. வாழ்க்கை பிடிக்கல, கணவன் சரியில்லை, கணவன் மோசமானவனாக இருக்கிறான், கணவன் ஆண்மையற்றவனாக இருக்கிறான், கணவன் குடிகாரனாக இருக்கிறான், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் வாழ தேவையில்லை, கணவன் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால், கணவனோடு வாழ பிடிக்கவில்லை என்று சொன்னால் குலா தரக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு தருகிறது. இப்படி பெண்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் இஸ்லாம் தந்திருக்கிறது. ஆனால் இன்று அந்த பெண்களை அணியக்கூடிய ஹிஜாபை காட்டி பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள், பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், பெண்களை அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சும்மா ஒன்றுமே தெரியாமல் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அந்த அறிவை பெறாமல் இந்த உலகத்தில் உள்ள பெண்களுக்கு உள்ள பிரச்சனைகள் பற்றி தெரியாமல், பெண்களுக்கு எது பாதுகாப்பு என்பது தெரியாமல், பெண்களுக்கு கண்ணியமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆடையை கிண்டல் செய்யக்கூடிய, கேலி செய்யக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கு சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் இன்னும் உலகத்தில் பல மக்கள் அது மாதிரி செஞ்சு கொண்டிருக்கக்கூடியதை பார்க்குறோம். பெண்கள் பாதுகாப்பிற்காக கொடுக்கக்கூடியது தான் ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆடை. அது அவங்களை அடிமைப்படுத்துவதற்கு கிடையாது. அவங்க கல்வி கற்கிறதுக்கு அவங்க என்ன உடலைத்தான் மறைக்கிறாங்க, அவங்க மூளையை மறைக்கல, ஏதோ மூளையவே மறைச்ச மாதிரி நினச்சிக்கிறாங்க. இந்த பெண்கள் ஹிஜாப் அணிந்து கொண்டு இன்னும் எத்தனையோ பெரும் பெரும் பதவிகளில் இருக்கிறாங்க, பெரும் கல்வியாளர்களாக இருக்கிறாங்க, பெரும் புரட்சிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறாங்க. விமானம் ஓட்டக்கூடிய அளவுக்கு இன்று இஸ்லாமிய பெண்கள் வளர்ந்திருக்கிறார்கள். பல நாடுகளில் இராணுவத்தில் பணிபுரிகிறார்கள், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இஸ்லாம் அவங்களை அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடியதே பொய். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அவங்க உங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டவங்க, அவங்களை கண்ணியமான முறையில் நடத்தணுன்றதை வாழக்கூடிய காலத்திலே சொன்னாங்க. ஒரு மனிதன் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிமை படைத்தது அவனுடைய தாய். முதல்ல கேட்கும்போது அதுதான் உன் தாய் தான்றாங்க, அடுத்தது யாருன்னு கேட்கும்போது அதுவும் தாய் தான்றாங்க, அடுத்ததுன்னு கேட்கும்போது அதுவும் தாய் தான். 3 தடவை கேட்குறாரு ஒரு நபித்தோழர், உன் தாய் உன் தாய் உன் தாய். அடுத்தது 4வது கேட்கும்போது உன்னுடைய தந்தை. நாங்கள் பெண்களுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை இஸ்லாம் பல இடங்களில் சொல்லி சொல்லி தருகிற. ஒரு கணவன்னா எப்படி இருக்கணும், ஒரு மனைவியை எப்படி நடத்தணும், மனைவிக்கு உள்ள உரிமைகள் என்ன, அந்த மனைவி எப்படியெல்லாம் இருந்து கணவனுக்கு கட்டுப்படணுன்றதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய காலத்தில் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு பெண் என்று சொன்னால் அவர் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர். அதை நேராக்க போனீங்கன்னா நீ உடைச்சிருவ, அதை வளைந்த நிலையில் வைத்துக்கொண்டு நீ இன்பத்தை அனுபவித்துக் கொள்ளுன்னா. ஒரு பெண் இருக்கிறா, அவளுக்கு பிடிக்காத விஷயங்கள் உனக்கு நிறைய இருக்குதா, பிடித்த விஷயங்கள் எது, அதை கொண்டு நீ திருப்தி அடைந்து கொள்ளுன்னாங்க. ஒரு பெண் விஷயத்தில் ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வாழக்கூடிய காலத்தில் அவ்வளோ அழகாக பாடம் நடத்தியிருக்கிறாங்க. இதைத்தான் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொன்னாங்க, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அவர்கள் உங்களிடத்தில் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க. அடுத்ததாக வணக்க வழிபாடுகள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எச்சரிக்கையை ஹஜ்ஜத்துல் விதாவில் செய்கிறாங்க. அதாவது சொல்லும்போது, ஷைத்தான் இந்த மண்ணில் அவன் வணங்கப்படுவதில் நம்பிக்கை இழந்து விட்டான், வலாக்கின் சையஸ்ரலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் அவன் நம்பிக்கை இழக்கலை, நீங்கள் அற்பமானது என்று கருதி நீங்கள் விட்டுவிடக்கூடிய அமல்கள் இருக்குல்ல, இதில் அவன் ஜெயிச்சிருவான், அவன் மிகச்சிருவான் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை எச்சரிக்கை செஞ்சான். ரொம்ப அற்பமானது, ரொம்ப கேவலமாக நம்ம அதை விட்டுட்டு போயிடுவோம், ஒன்றுமே இல்லையே, இதைத்தானே விடுறோம்னு நினச்சி விடுறோம் பாருங்கள். இந்த வணக்க வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்க. அற்பமானது என்று சொல்லி நீங்கள் அதை விட்டு விடாதீர்கள், அதில் சைத்தான் உங்களை மிகைத்து விடுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வணக்க வழிபாடுகள் செய்வதில் கவனம் செலுத்தணும். அற்பமானது என்று சொல்லி வணக்க வழிபாடுகளை விட்டுவிடக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போல் ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கிறது என்று சொன்னால், ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கன்னாக்கா அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். கட்டுப்பாடை உடைச்சிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொன்னால் அது எங்கேயுமே ஒரு நிர்வாகத்தை கூட நடத்த முடியாது. காதுகள் அருந்த கன்னங்கள் கருத்த ஒருத்தர், ஒரு அபிசீனிய அடிமை உங்களுக்கு தலைவராக இருந்தால் கூட கட்டுப்படுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்படி ஒரு நிர்வாகத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை, ஒரு தலைவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை, ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பாடம் நடத்திட்டு போனாங்களோ அதை தன்னுடைய இறுதி பேரில் அல்லாஹ்வுடைய தூதர் நினைவுபடுத்துகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இறுதி பேரில் சொன்ன எந்த செய்திகளாக இருந்தாலும் எல்லாமே செலக்டடான விஷயங்களை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதில் சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர், ஒருத்தர் தீங்கிழைக்கிறான்னா அவன் தனக்குத்தானே தான் தீங்கிழைக்கிறான், ஒருத்தருடைய பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார். ஒரு தந்தை செய்ததற்காக ஒரு மகனோ, ஒரு மகன் செய்ததற்காக ஒரு தந்தையோ தண்டிக்கப்பட மாட்டாருன்னாங்க. சமூகத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார், ஒருவருடைய பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் என்ற அடிப்படையில்
குர்ஆன் பேசுகிறது. நாம்ல 6வது அத்தியாயம் 164வது வசனம், பனி இஸ்ராயீல்ல 17வது அத்தியாயத்துடைய 15வது வசனம், நஜ்ம்ல 53வது அத்தியாயத்துடைய 38வது வசனம். இதிலெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார் அப்படின்றத சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரால சொல்லும்போது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, ஒருத்தர் அவர் சக்திக்கு உட்பட்டு தவிர அவரை நம்ம சோதிக்க மாட்டோம். அவர் செய்த நன்மை அவருக்கே உரியது, அவர் செஞ்ச தீமை அவருக்குத்தான் அது எதிராக அமையுமே தவிர அவர் தான் அதுக்கு காரணம். அவர் என்ன செஞ்சாரோ அதை அவர் தான் அனுபவிக்கணுன்றதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போது குல்லும் நப்சின் பிமா கசபத் ரஹீனா, ஒவ்வொரு மனிதனும் தான் எதை சம்பாதிச்சானோ அதில் தான் அவன் பிணைக்கப்படுவான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க முடியாது. ஒரு குடும்பம் இருக்குன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இப்போ நீங்கள் ஒரு பையன் தப்பு செய்கிறான், காவல்துறை வராங்க, ஒரு தந்தையை கைது செஞ்சுட்டு போகிறாங்க. பையன் தப்பு செஞ்சான்னா நீ என் தந்தையை கைது செய்கிற, பையனை தானே கைது செய்யணும். அவன் செஞ்ச பாவத்தை இவர் எப்படி சுமப்பார்? ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்கக்கூடாது. தந்தை செய்த குற்றத்திற்கு மகன் குற்றம் பிடிக்கக்கூடாது, மகன் செய்த தவறுக்கு தந்தை குற்றம் பிடிக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து நமக்கு சொல்லித்தராங்க. அதே போல் ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சமூகத்தின் மீது சுமத்துறது. ஒரு முஸ்லீம் எங்கேயா ஒரு தப்பு செஞ்சிட்டாரா, உடனே பாயெல்லாம் தீவிரவாதி, பாயெல்லாம் பயங்கரவாதி. தப்பு செஞ்சவன் யாராவது அவனை கூப்பிட்டு வைத்து அவன் என்ன தப்பு செஞ்சானோ அதற்கு உரிய தண்டனை தர வேண்டும் என்பதில் இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தனி மனிதன் செய்த ஒரு தவறான முறையில் விளங்கி அவன் ஒரு மூளை குழம்பி போய் அவன் முட்டாள்தனமாக செய்யக்கூடிய தவறை ஒரு சமூகத்தின் மீது சுமத்துறது. ஒரு தனி மனிதன் செய்தான்னு சொன்னால் அது தனி மனிதன் செஞ்சது தான், அவன் தான் குற்றவாளி. இப்போ ஒரு ஆட்சியாளர் செய்கிறாருன்னு சொன்னால் ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் மேலேயும் சுமக்கக்கூடாது. அது அந்த ஆட்சியாளர் செஞ்ச தப்பு. ஒரு மனிதன் செய்தான் என்று சொன்னால் அது தனி மனிதனுக்குரியது, ஆட்சியாளர் செய்தால் அது ஆட்சியாளருக்குரியது, ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் செஞ்சார்னா அந்த உறுப்பினருக்குரியது தானே தவிர அதை ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீது சுமத்தக்கூடாது. யார் தப்பு செய்கிறாங்களோ தவறு செய்தவர்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர ஒருவருடைய பாவத்தை ஒருவருடைய சுமையை இன்னொருவர் மீது சுமத்தக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்த அந்த பிரச்சாரத்தின் போது தன்னுடைய இறுதி பேருரின் போது சுட்டி காட்டினாங்க. அதே போல் வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அது சொல்லும்போது அதில் முக்கியமாக சொத்துரிமையை யார் பெறுகிறார்களோ அவங்களுக்கு இனி மரண சாசனம் கிடையாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வாழ்ந்த காலத்தில் எல்லாம் சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் சொத்துரிமை சம்பந்தமாக திருமறை குர்ஆனிலே பேசுகின்றான். அதனுடைய ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவில் எச்சரிக்கை செஞ்சாங்க. தஜ்ஜால் என்பவனை பற்றி முன்னால் வாழ்ந்த எல்லா இறை தூதர்களும் சொன்னார்கள், நானும் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன். தஜ்ஜால் என்பவன் ஒற்றை கண்ணன், உங்கள் இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னாங்க. ஒரு நிறைவான ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னாங்க. யா யுகன்னாஸ், மனிதர்களே, இத்தக்குல்லாஹ் ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். சல்லு கம்சக்கும், 5 வேளை தொழுகுங்கள். நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள். அத்து ஜக்காத் அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளிலிருந்து நீங்கள் ஜக்காத் கொடுங்கள். உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு, உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். தத்குழு ஜன்னத்த ரப்பிக்கும், உங்கள் இறைவன் உங்கள் மீது விதியாக்கி இருக்கக்கூடிய சுவனத்தில் நீங்கள் நுழைந்து விடலாம் என்று சொல்லி ஒரு மூமினை எப்படி இருக்கணுன்றது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. 5 வேளை தொழுவுங்க, நோன்பு வையுங்க, உங்களுடைய பொருள்லேருந்து நீங்கள் ஜக்காத்து கொடுங்க, உங்களில் அதிகாரமும் யார் வகிக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க, நீங்கள் சொர்க்கத்திற்கு நுழையலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொல்லும்போது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சிடாதீங்க, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் முத்தாய்ப்பாக கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னது, வந்திருக்கக்கூடிய நீங்கள் வராத மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் கூடியிருந்தார்களோ அந்த மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்தார்கள், வந்திருக்கக்கூடிய நீங்கள் வராத மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். ருப்ப முபல்லிகின் அவ்வாமின் சாமியின், சொல்லக்கூடிய உங்களை விட கேட்கக்கூடியவர் சிறந்தவராக இருப்பார். சொல்லக்கூடிய நான் படிக்காதவனாக இருக்கலாம், சொல்லக்கூடிய நான் கருப்பாக இருக்கலாம், சொல்லக்கூடிய நான் ஏழையாக இருக்கலாம், கேட்கக்கூடியவர் என்னை விட சிறந்தவராக இருப்பார். எந்த அடிப்படையிலும் நம்மளை விட அவர் எழுத்தாளராக இருக்கலாம், நம்மளை விட அவர் பதிவு செய்யக்கூடியவராக இருக்கலாம், நம்மை விட நினைவாற்றல் உள்ளவர்களாக இருக்கலாம், அவர்கள் ஆலிம்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு நிலையில் சொல்லக்கூடிய என்னை விட கேட்கக்கூடியவர் சிறந்தவராக இருப்பார். நம்ம போய் சொல்ல வேண்டியது தான் நம் மீது கடமை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வராத மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். நபித்தோழர்கள் தங்களுடைய
பாதைகள் அப்படியே பயணம் செய்து போனார்கள். பல நாடுகளுக்கு போனார்கள், பல ஊர்களுக்கு போனாங்க. இந்தியாவிற்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே இங்கு இஸ்லாம் வந்து விட்டது. வாளால் பரப்புனதுன்னு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க. 800 ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாயர்கள் தான் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை வந்து இங்கே இந்தியாவில் வாழை காட்டி மிரட்டி பயமுறுத்தி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்கன்ற ஒரு பொய்யான அவதூறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாமியர்கள் அரபிய தேசத்திலிருந்து வணிகத்திற்காக வந்து இஸ்லாம் இந்தியாவில் பரவி இருக்கிறது. எத்தனையோ வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. மரைக்காயர்ன்றாங்கல்ல, மரைக்காயர்னா யார்? மரக்கலம் வழியாக வியாபாரம் செய்தவர்கள், அந்த வாணிபத்தை கடல் வழியாக செஞ்சவங்க. ராவுத்தர்ன்றாங்க, அவங்க யார்? குதிரைகளை வியாபாரம் செஞ்சவங்க. இப்படி வந்தவங்க தான் குதிரை வியாபாரம் செஞ்சு மரைக்கலை ஆயர்களாக இருந்தவங்க. அரபு தேசத்திலிருந்து வணிகர்களாக வந்தவர்களிடத்திலிருந்து தான் இஸ்லாம் இந்தியாவில் பரவியது. அவங்ககிட்ட இருந்த சகோதரத்துவம், அவங்கக்கிட்ட இருந்த ஒழுக்கம், அவங்கக்கிட்ட இருந்த நேர்மை, அவங்கக்கிட்ட இருந்த கொள்கை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத கொள்கை, அவங்கக்கிட்ட இருந்த அந்த ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய தூய்மையான இறை கோட்பாடு, அது இந்தியாவிலே பரவி இஸ்லாமியர்களாக இங்கே இருந்தவர்கள் மாறுவதற்கு காரணமாக அமைந்தது. பொய்யான அவதூறு பேசுகிறாங்க. முகலாயர்கள் வந்து தான் பரப்புனாங்க. முகலாயர்கள் வருவதற்கு முன்னாடி காயல்பட்டினத்தில் பள்ளிவாசல் இருக்கிறது. கேரளாவில் போனீர்கள் என்று சொன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய சேரமான் கட்டிய பள்ளிவாசல் இன்றும் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய எத்தனையோ இறை இல்லங்கள் இன்று சான்றாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முகலாயர்கள் வந்து வாழை காட்டி மிரட்டி தான் இஸ்லாம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அன்று அறிவிப்பு செஞ்சாங்க, வந்திருக்கக்கூடிய நீங்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள், சொல்லக்கூடிய உங்களை விட கேட்கக்கூடியவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்ற அந்த அழைப்பு பணியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருந்து எல்லா மக்களுக்கும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தில் அவங்க இறை தூதராக இருந்தாங்க, அவங்க ஏகத்துவத்தை சொன்னாங்க. அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த பணியை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். குந்தும் ஹைர உம்மத்தின், படைக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்தவர்கள். தஅமுருன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் வராத மக்களுக்கு போய் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய காலத்திலே சொன்னார்கள், பல்லுவ இன்னி வலவாயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரிந்தால் கூட அடுத்தவர்களுக்கு இதை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அற்புதமான இந்த இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை கையில் ஏந்திருக்கக்கூடிய நாம் இதை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்